ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரே பிராண்டில் இருக்க ஒரு 4 வண்டியை பற்றி தான். அது பார்த்திங்கன்னா செவர்லெட்டு. ஸோ நேற்று இந்த வண்டி வந்திருக்கு. செவர்லெட்டில் ஸ்பார்க், இது 2011 மாடல் பெட்ரோல் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80% இருக்குது. இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,20,000 சொல்கிறாங்க. நல்லா ஓட்டி பழகிறதுக்கு ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். நல்ல மைலேஜும் கொடுக்குற வண்டி. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் செவர்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவர்லெட்டில் பீட். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011 மாடலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். சிங்கிள் ஓனர் வண்டிங்க. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. லோன் வசதி கூட இருக்குது. லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா நியரஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி வந்து ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. எல்லா வண்டிக்குமே தான் 50% லோன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வண்டி 2011. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,75 சொல்கிறாங்க. அடுத்து செவர்லெட்டில் ஸ்பார்க்கு. ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவர்லெட் கம்பெனி. ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2010 எல்பிஜி பெட்ரோல். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஓனர் வண்டி. பேப்பர்ஸ் வந்து கரண்ட் பண்ணி கொடுத்தா 1,35,000 கேட்குறாங்க. ஸோ இருக்கிற கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிட்டு போட்டுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்களே போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1,15,000 கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெறும் செவர்லெட்டில் இருக்க வண்டி தான். 4 வண்டி இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட்டில் பீட். ஸோ இது வந்து 2014 மாடல் டீசல் வண்டி. ஸோ நல்ல மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா 18-20 கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20+ தாங்க, 20+ வரும். 2011 மாடலு, 14 மாடலு. ஸோ எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல மைலேஜ். டயர் பாயிண்ட்டில் ஒரு 70-80% இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவில் 4 வண்டியுமே பார்த்திங்கன்னா செவர்லெட் தான். அதர் பிராண்டெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலில் முத பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோலாம் சந்திக்கலாம். பாய்.